ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நம்ம சேனலில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது இஞ்சி புளி ரெசிபி. இன்றைக்கி நான் வந்திருக்கிறது ஒரு குவிக் ஃபிக்ஸ் சைட் டிஷ் ரெசிபியோட இஞ்சி தயிர். இந்த இஞ்சி தயிரோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் தான். நம்மளோட கிச்சனில் ஈஸியாக அவைலபிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இது செய்ய போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 கப் கேர்டு. இந்த கேர்டு வந்து நல்லா சோர் கேர்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நார்மல் கேர்டே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியாக அரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 3 க்ரீன் சில்லிஸ் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் ஜிஞ்சரை இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் இந்த கேர்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேர்ட் வந்து இந்த கட்டியெல்லாம் நம்ம உடச்சி விடணும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஸ்பூன் வச்சே நீங்கள் பீட் பண்ணிங்கனாலே போதும். நல்லா இந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நமக்கு வந்து க்ரீமியாக கிடச்சிடும். நமக்கே தெரியும் இந்த ஜிஞ்சர் வந்து ஒரு மெடிசினல் ரூட், டைஜஷனுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நம்ம இதில் உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு திருப்பியும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கட்டையெல்லாம் உடையாமல் அப்படியே வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் சத்யாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தான் இருக்கும், தயிர் ஃபார்மில் இருக்காது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை, இது 3மே சேர்த்திட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட ஃப்ளேவர்லாம் இதில் இறங்குற அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோமோ அவ்வளோ தூரம் இதோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி நமக்கு நல்லாயிருக்கும் இது சாப்பிடும்போது. சில பேர்லாம் வந்து இது கிரேட் பண்ணி பண்ணுவாங்க, பட் அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி போட்டு சாப்பிடும்போது தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. நம்ம இதை வந்து க்ரஷ் பண்ணிட்டோன்னா இதோட ஃப்ளேவரே மாறி போயிடும். பாருங்கள், இது வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பாடு கூட நம்ம வச்சு சாப்பிடும்போது. ஒரு சிம்பிளான கேரளா சத்யாலேயும் இந்த டிஷ் கண்டிப்பாக இருக்கும். இந்த டிஷ் வந்து ஒரு 1000 டிஷ்ஷஸ்க்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, என்கிட்ட கேட்டுறாதீங்க. இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சில்லிஸ், இந்த ஜிஞ்சர் எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த வர ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.